குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதை காட்டும் 5 அறிகுறிகள். எல்லா மதருக்கும் ஒரு பெரிய ஒரியை, என் குழந்தைக்கு எப்ப பாரு சளி பிடிச்சிட்டே இருக்கு டாக்டர், இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறனால என் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லையோ அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அது இப்போ லாஸ்ட் நவம்பர்ல இருந்து எல்லா மதருமே சொல்றது, எப்ப பாரு என் குழந்தைக்கு கண்டினியூஸாவே ஒரு கோல்டு இருந்துட்டே இருக்கு, எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறனால மட்டும் உங்க குழந்தை எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு நம்ம நினைச்சுக்கணுமா, இல்ல உண்மையிலேயே எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறது எதை வச்சு அறிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். முக்கியமா ஒருவேளை உங்க குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நேச்சுரலாவே எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸோட தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். டெஃபினட்டா உங்க குழந்தைக்கும் நீங்க அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி குழந்தைங்க ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைகள் மருத்துவராக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட், இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தியை பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் டாக்டர் எனக்கு போய் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்பயுமே ஒரு பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சில விஷயங்களை நம்ம டெஃபினட்டா செய்யாம இருப்போம், சில விஷயங்களை செய்வோம். இங்க நான் இப்போ ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பத்தி ஒரு பேசிக் சொல்றேன். ஒரு கிருமி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், இல்ல பூஞ்சானா இருக்கலாம். இது நம்ம பாடிக்கு வர்றப்போ நம்ம பாடியில இருக்க எதிர்ப்பு சக்தி, அது WBC அப்படின்னு சொல்லுவோம், இது பிளட்ல இருக்கும். வெள்ளை அணுக்கள் அப்படின்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெள்ளை அணுக்கள் தான் போராடி அதை தோக்க பார்க்கும். ஒருவேளை முடியாத பட்சத்துலதான் டெஃபினட்டா அந்த நுண்கிருமி வந்து நம்ம பாடியில போய் சில தாக்கத்தை உண்டாக்க போகுது. அப்போ ஒவ்வொரு தடவையும் நோய் தொற்று வந்துச்சு அப்படின்னாவே நம்ம பாடியில வந்து பெரிய தாக்கம் வருமா அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எதிர்ப்பு சக்தியில மெமரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணிருக்கு, ஆன்டிபாடி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அது வந்து மெமரியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ செகண்ட் டைம் அதே இன்ஃபெக்ஷன் வர்றப்போ அதோட வீரிய தன்மை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரஸ் அவங்க வந்து எக்ஸ்போஷர் ஆறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு இம்யூனிட்டி கம்மி என் குழந்தைக்கு அப்படின்னா டெஃபினட்டா இல்லவே இல்லைங்க. உங்க குழந்தைக்கு நல்ல இம்யூன் சிஸ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது வளர்ற குழந்தைக்கு டெஃபினட்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவை சளி பிடிக்குது அப்படிங்கிறது ரொம்பவே காமன் தான். அப்ப நிறைய பேரண்ட் கேட்பாங்க, என் குழந்தைக்கு தொடர்ச்சியா சளி இருந்துட்டே இருக்கு, டெய்லி அவன் சளி துப்பிட்டே இருக்கான், என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. உங்க குழந்தைக்கு சளி பிடிக்குது, ஆனா வீட்டுல ஒரு சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லுவோம், இல்ல டாக்டர் போய் பார்த்துட்டு சிம்டம்ஸ்க்கு மட்டும் வந்து மருந்து கொடுக்குறாங்க, அதுலயே கியூர் ஆகுது அப்படின்னா அது வெல் அண்ட் குட் தாங்க. உங்க குழந்தைக்கு அலர்ஜி மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 தடவைக்கு மேல நீங்க அட்மிஷன் போட்டாதான் அது கியூர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாதான் அந்த குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு மெச்சூர்டா இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதுவுமே இம்யூன் சிஸ்டம் ஒர்க்கே ஆகல அப்படின்னு நம்ம எதுக்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா மெடிக்கல் கண்டிஷன்ல பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது உங்க குழந்தைக்கு சுத்தமாவே இம்யூன் சிஸ்டம் வந்து வேலை செய்யல அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து கேசஸ் எல்லாம் பார்ப்போம். எல்லா குழந்தைக்கும் வந்து வருமானா இல்லவே இல்லை. சோ உங்க குழந்தைக்கு அப்பப்ப சளி பிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏன் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்ல வந்துட்டு அதிகமான கோல்டு காஃப் வந்து பாக்குறோம் அப்படின்னா நிறைய வைரல் பிக்சர்ஸ் வந்து நம்ம பாக்குறோங்க. முன்னால ஒரு டிபிக்கல் வைரல் பிக்சர் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபீவர், மைல்டு ஃபீவர் வரும், ஒரு ரன்னிங் நோஸ் 2 நாளைக்கு இருக்கும், காஃப் வந்து ஒரு 1 வீக்ல இருந்து 10 days வரைக்கும் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற வைரஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சோ குழந்தைக்கு வந்து நிறைய தாக்கத்தை வந்து உண்டாக்குது. நிறைய குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு காஃபே இருக்கு அப்படின்னா கூட 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் வந்து சால்வ் ஆகாம இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்றீங்க அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆறாங்க. உங்க குழந்தைக்கு அதிகமா எப்ப பாரு சளி பிடிச்சிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கமெண்ட்டை எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு ஹெல்த் ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ டவுட்ஸ் எது இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பர் யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். ஓகே, இப்போ நேச்சுரலா உங்க குழந்தைக்கு எப்படி இந்த எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதிகமா ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக்னா என்ன? ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வருது, ஃபர்ஸ்ட் 1 or 2 daysல வந்து அந்த பொடி மருந்து கொடுங்க டாக்டர், அப்பனாதான் சரியாகும் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்கறாங்க. அது ரொம்பவே தவறு. உங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீவர் இருக்கு, ஒரு 3 to 4 daysல வந்து வைரலா பாக்டீரியாவா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். டாக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. அவங்க பார்த்துட்டு பாக்டீரியா இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க டாக்டர் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதாகட்டும், இல்ல ஓவர் த கவுண்ட் நீங்களே போய் பார்மசில வாங்கி அந்த பொடி மருந்தை கொடுக்கறது அப்படிங்கிறது முற்றிலும் தவறு. ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி அதிக யூசேஜ் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கை பண்றனால
ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கு. அதாவது இந்த பாக்டீரியாவை கில் பண்றதுக்கு தான் இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்றோம். ஆனா இந்த பாக்டீரியாலாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து வேற மாதிரி விருலுவன்ஸோட வந்து வருது அப்படிங்கறனால இந்த ஆன்டிபயோட்டிக்னால அது வந்து வேலையே செய்ய முடியாம போயிருது. இதே மாதிரி தேவைப்படாத இடத்துல கண்டினியூஸா ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டே இருக்கிறனால நாளடைவுல இந்த ஆன்டிபயோட்டிக் தேவைங்கிற இடத்துல வேலை செய்யாமலே போயிடும். அதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய கேசஸ் வந்து இப்போ வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு இந்தியா லெவலே. ஸோ டெஃபினட்டா ஓவர் யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், அன்னெசரி யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்கை நம்ம வந்து டெஃபினட்டா அவாய்ட் பண்ணிக்கணும். செகண்ட், வேக்சினேஷன். நிறைய பேர் வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ட் கோவிட் அடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னமும் சில குரூப் வந்து வேக்சினேஷன் போட்டாங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகளோடலாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஓபியில காமிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் போகுது. ஆனா அதோடைய நன்மைகளை தான் நம்ம பார்க்கணும். வேக்சினேஷன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மட்டும் எதிர்ப்பு சக்தி கொடுக்காம ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்யூனிட்டியில ஒரு 90% மேல வந்து குழந்தைகளுக்கு வந்து வேக்சினேஷன் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா மீதி 10 குழந்தைகளுமே வந்து கவர் ஆயிரும் அப்படிங்கறதா. சோ அந்த 10ல நம்ம இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா இந்த வேக்சினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம வாலண்டியரா போய் உங்க குழந்தைக்கு வந்து வேக்சினேஷன் போட்டுக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. இந்த வேக்சினேஷன் போய் என்ன பண்ண போகுது நோய் எதிர்ப்பு சக்தியில அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த நோயை உண்டாக்கக்கூடிய நுண்கிருமியை வந்து அதோட வீரிய தன்மையை கம்மி பண்ணி தான் நம்ம வேக்சினேஷனா வந்து குழந்தைகளுக்கு செலுத்துவோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற எதிர்ப்பு சக்தி இது வீரியம் கம்மியாகி வந்திருக்கு அப்படிலாம் தெரியாது. அது வைரஸ் வந்துருச்சு போல, பாக்டீரியா வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணி வைக்கும். செகண்ட் டைம் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மெமரி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறனால ஏற்கனவே இந்த ஆன்டிபாடி எல்லாம் ரெடியா இருக்கிறனால, மெமரி எல்லாம் இருக்கிறனால நெக்ஸ்ட் டைம் உண்மையான ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றப்போ டெஃபினட்டா இதை வந்து கில் பண்ணி அதோடைய வீரியம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து வேக்சினேஷன் போட்டா இப்ப டைஃபாய்டு வேக்சின் போடுறீங்க அப்படின்னா டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் வராம போயிருமா அப்படின்னா இல்லவே இல்லை. டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா கூட அதோடைய வீரியம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து டெத் அளவுக்கு போகிற காம்ப்ளிகேஷனை வந்து டெஃபினட்டா வந்து அதை தடுத்துரும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து குழந்தைக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. குழந்தைய நல்லா விளையாட விடணும். அது டைரக்ட் சன்லைட்ல வந்து நீங்க விளையாட விடுறீங்க அப்படிங்கிறப்போ விட்டமின் டி அப்படிங்கிற சத்தெல்லாம் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். இந்த விட்டமின் டி அப்படிங்கிறதுக்கு மல்டிபிள் யூஸ் இருக்குங்க. அதனாலதான் ஒரு வயதுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து விட்டமின் டி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். விட்டமின் டி மாதிரி விட்டமின் சி அப்படிங்கிறது எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. விட்டமின் சி அதிகமா இருக்கிற எந்த பழத்தையுமே ஆக்சுவலி நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு காஃபி இருக்கு அப்படின்னாவே பழம் கொடுத்துறாத, அது வந்து சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு மித்தாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும். இது ஒரு அவேர்னஸாவே எடுத்துக்கோங்க. குழந்தைக்கு கோல்டு டயத்துல கூட நீங்க பனானால இருந்து விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஆரஞ்சு, கொய்யாப்பழம் எது வேணா நீங்க கொடுக்கலாம். டெய்லி ஒரு விட்டமின் சி ரிச் ஃப்ரூட் வந்து நீங்க கொடுத்து பார்க்கலாம். பைனாப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, நெல்லிக்காய் இது எல்லாத்துலயுமே விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு. குழந்தையுடைய டயட்ல வந்து நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க அப்படின்னா நான்வெஜ் நீங்க கொடுத்து பார்க்கணும். அடுத்து வந்துட்டு கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க குழந்தைக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை டெஃபினட்டா இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்து நட்ஸை வந்து குழந்தைக்கு வந்து நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு வரணும். இது போக நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்டா கை கழுவிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை குளிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து சுடுதண்ணியே வந்து பழகி இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு தண்ணியிலேயே குளிக்க வைக்கிறேன், சுடுதண்ணி தான் குளிக்க வைப்பேன், சுடுதண்ணி தான் குடிக்கவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்றனால குழந்தை வந்து எக்ஸ்போஷரே இருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏர்லி எக்ஸ்போஷர் ஆஃப் என்வரான்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது நம்ம என்வரான்மெண்ட் இப்படித்தான் இருக்கும், அதுல சில பாக்டீரியா வைரஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு இயற்கையாவே நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்கு சில ஜெர்ம்ஸ்க்கு வந்து குழந்தைங்க வந்து எக்ஸ்போஷர் ஆகிற தப்பே இல்லை. ஸோ ஓவர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எப்பயுமே ஆபத்து தான். ஸோ அதுக்குன்னு வந்து குழந்தைக்கு கை கழுவி விடக்கூடாதா அப்படின்னா தேவைப்படுற இடத்துல மட்டும் நீங்க பண்ணிக்கோங்க. உங்க குழந்தை வந்து ஒரு வாஷ்ரூம் போறாங்க, டாய்லெட் போறாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து டெஃபினட்டா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிருக்கணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிட்ட பிறகு, விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து ஹேண்ட் வாஷ் வந்து நீங்க பண்ணி வர்றது தப்பு இல்லை. உங்க குழந்தை சாப்பிடவே மாட்டாங்க, ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டாங்க, என்ன பண்ணி உங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வீடியோ தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் அதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.